கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த ஜெயசீலி என்கிற அன்பு சகோதரிக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, விசேஷமாய் மகள் ஜெயந்தி 25 வயதாகிறது, திருமணம் நடக்கலை, தடை அதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடுவது எழாய். அன்பு தங்கை ஜெயந்தியுடைய திருமணம் தடைபடுவதில்லை, கர்த்தர் அதை சரியாய் நடத்துவார். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அன்பு சகோதரி ஜெயசீலி சகோதரிக்காக, குடும்பத்திற்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். பாடுகள் மாறட்டும், பத்திரவங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், பண பிரச்சனைகள் மாறட்டும். விசேஷமாக அன்பு மகள் ஜெயந்திக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். திருமண காரியத்தை என் தேவன் நடத்தி கொடுப்பீராக. திருமண காரியம் நல்லபடியாய் நடக்கட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் மாத்திரம் மகிமை செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது தேவனாய் கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உனக்குள் இருப்பவர் மிகவும் பெரியவர். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்க வேண்டிய ஒரு காரியம், எனக்குள் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் மிகவும் பெரியவர். ஆபிரகாமுக்கு தேவனாய் கர்த்தர் தரிசனமாகி ஆதியாகமம் 17:1 கர்த்தர் அபிராமை பார்த்து சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அடுத்தது அற்புதமான காரியம், பெரிய காரியம் நடந்துச்சு. கர்ப்பம் செத்து போயிட்டு பிள்ளை பெறுவதற்குரிய வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் செய்தார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் உங்களுக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரிய தேவன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 யோவான் 4:4 நீங்கள் வாசித்து பாருங்கள். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அப்போ நான் ஏன் நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை, என்னால் முடியாது, நான் இல்லை, என் ஞானம் அல்ல, ஏன்? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்குள்ளே இருக்கிறேன், நான் பெரிய காரியங்களை செய்வேன். உதாரணத்துக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், ரியலாக சொல்லுங்கள். கோலியாத்து பெருசா, சாதாரண ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற தாவீது பெருசா? கோலியாத்து சிறு வயதிலிருந்தே அவன் யுத்தத்தில் பழக்குவிக்கப்பட்டவன். அவன் ஒரு யுத்த வீரன். ஆனால் தாவீது ஆட்டு இடையன். தாவீது தைரியமாக சொல்கிறான். 1 சாமுவேல் 17:33 நான் போய் அவனோடு யுத்தம் பண்ணுகிறேன். அதுக்கு சவுல் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னால் முடியாது, நீ இளைஞன். அப்பந்தான் தாவீதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பிரிட் வெறி வருது. எனக்குள் இருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். கோலியாத்தை பார்த்து தாவீது சொன்ன ஒரு வார்த்தை கவனித்து பார்த்துருக்கீங்களா? 1 சாமுவேல் 17:47 நீ நிந்திக்கிற
இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை நான் வருகிறேன். அவன் என்ன அர்த்தம்? உன்னை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், அவர் பெரிய காரியத்தை செய்வார். எப்போ நீங்கள் எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அப்போது பெரிய காரியம் உங்களுக்கு நடக்கும், உங்கள் மூலமாக நடக்கும், உங்களை கொண்டு நடக்கும். யோபு 5:9, யோபு 9:10 இந்த 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி பார்க்க முடியாத அதிசயத்தையும் கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். யாருமே நினச்சி பார்க்க முடியாது, யாருமே நினச்சி பார்க்க முடியாத காரியத்தை மோசே மூலமாய் கர்த்தர் செய்தாரே. வேதாமத்தில் இருக்கிற யாத்ராமா 14வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். செங்கடலை அப்படியே 2ஆய் பிளந்தா. எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தா. ஆகையால் தான் எலிசா கேயாசியை பார்த்து சொல்கிறாரு, 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15-16 வசனத்தில் கேயாசி சொல்கிறான், என் ஆண்டவனே என்ன செய்வோம், நம்மளை சுற்றிலும் சீரிய இராணுவம் முற்றுகை போட்டு விட்டார்களே. எலிசா சொன்ன வார்த்தை, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் அநேகம், அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். நான் ஒரு வேர்டை சொல்லட்டுமா? எல்லாரும் ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தால் அது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். சங்கீதம் 126:3. ஒரு சகோதரி 33 வயசு செபிக்க வராங்க. கர்த்தர் சொன்னா திருமண காரியம் நடக்கும். குடும்பத்தில் எல்லாரும் சொல்லிட்டாங்க, இனி நீ திருமணம் கட்டி என்ன புண்ணியம், குழந்தை பிறக்க போகிறதா இல்லை, உன் வாழ்க்கை நாசமாயிட்டு, நீ எங்களுக்கெல்லாம் வேலைக்காரியாக இருந்துரு, அடிமையாக இருந்துரு, எல்லாரும் அவங்கள சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒருவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, உனக்குள் இருக்கிற நான் பெரியவர். அந்த பிள்ளைக்கு திருமண காரியம் நடந்துச்சு. அந்த பத்திரிக்கையில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை போட்டாங்க. சங்கீதம் 126:3. கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தான், அது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் மிகவும் பெரியவா. யோவேல் 2:21 வசனத்தை வாசித்து பாருங்க. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறு, பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், எனக்கு பெரிய காரியம் செய்யும். அன்பின் தகப்பனே, இப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிற நீர் பெரியவர், இவர்களுக்கு பெரிய காரியம் செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் மிகவும் பெரிய காரியத்தை செய்வார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.